வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம மத்தேயு 20வது அதிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கதை கிடையாது. இது ஒரு மோதல். எப்படி படிப்படியா உருவாச்சுங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வரைபடம். ஒருத்தருக்கு புகழ் வர வர எதிர்ப்பும் கூடவே வரும்னு சொல்வாங்க இல்லையா? அது எப்படி நடந்ததுன்னு தான் ஆழமா பார்க்க போறோம். இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க. இயேசுவோட புகழ் அதிகமாக அதிகாரத்துல இருந்தவங்களோட எதிர்ப்பும் அதுக்கு ஈக்குவலா வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு நல்ல செய்தி எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு ஆதரவையும் அதே வேகத்துல இவ்வளவு எதிர்ப்பையும் உருவாக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் நாம எல்லாரும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. அன்பையும் இரக்கத்தையும் குணப்படுத்துறதையும் பத்தி பேசுற ஒரு செய்தி, அது எப்படி இவ்ளோ பெரிய சக்தி வாய்ந்த எதிரிகளை உருவாக்க முடியும்? வாங்க, இந்த புதிரை ஒன்னா சேர்ந்து ஆவழ்க்கலாம். சரி, இந்த மோதலுக்கான முதல் விதை எங்க விழுந்துச்சு தெரியுமா? இயேசு சொன்ன ஒரு சின்ன ஊமையில தான். அந்த ஊமை அந்த காலத்து சமூகத்தோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்துச்சு. இது வெறும் கதை இல்ல, அது ஒரு புரட்சிகரமான ஸ்டேட்மெண்ட். கதை ரொம்ப சிம்பிள். ஒரு திராட்சை தோட்ட ஓனர் இருக்காரு. அவரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறாரு. ஆனா கடைசியில நாள் முழுக்க வேலை செஞ்சவங்களுக்கும் கடைசி 1 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரே சம்பளம். நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இங்கதான் அந்த ஓமையோட ஆழமான அர்த்தமே புரிய வருது. அந்த நில உரிமையாளரோட லாஜிக் நம்மளோட கணக்கை எல்லாம் தாண்டினது. அதாவது கடவுளோட கருணைங்கிறது தகுதிய பார்த்து வரதில்ல, அது தாராள குணத்தால வர்றது. அவர் யாருக்கும் அநியாயம் பண்ணல, ஆனா கடைசியா வந்தவங்க கிட்ட ரொம்ப தாராளமா இருந்திருக்காரு. அவ்வளவுதான். இந்த உவமையோட முடிவு உண்மையிலேயே ஒரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசியா வரவங்க முதல்ல போவாங்க, முதல்ல இருக்கிறவங்க கடைசியா போவாங்க. அடேங்கப்பா, இந்த ஒரு வரி போதும் தங்களோட தகுதியாலையும் உழைப்பாலையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தவங்களோட உலகத்தையே அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இந்த புது பார்வைய இயேசுவோட கூடவே இருந்த சீடர்களாலே புரிஞ்சிக்க முடியல. அடுத்த சம்பவம் அவங்களுக்கும் இயேசுவுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கேப் இருந்துச்சுன்னு அப்பட்டமா காட்டுது. அவங்க ஒரே பாதையில தான் போனாங்க, ஆனா அவங்களோட இலக்குகள் அது வேற வேறையா இருந்துச்சு. இயேசு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவா துல்லியமா சொல்றாரு. என்ன காட்டி கொடுப்பாங்க, எனக்கு மரண தண்டனை கிடைக்கும், சிலுவையில அறைவாங்கன்னு. அந்த பிரச்சனை எவ்ளோ பெருசா போக போகுதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இவ்ளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவரோட சீடர்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு அந்த கேப்பை இன்னும் தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் இயேசு தன்னோட தியாகத்தை பத்தியும் உயிரை கொடுக்கறது பத்தியும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் அவரோட சீடர்கள் மரியாதையும் அதிகாரத்தையும் பதவியையும் பத்தி கனவு கண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் கம்ப்ளீட்டா வேற வேற வேவ்லெண்ட்ல இருந்திருக்காங்க. அப்போதான் இயேசு தலைமை பண்பு பத்தின ஒரு புரட்சிகரமான விஷயத்த சொல்றாரு. உண்மையான பெருமைங்கிறது மத்தவங்கள ஆட்சி பண்றதுல இல்ல, அவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் இருக்கு. இது அந்த காலத்துல இருந்த பவர் ஸ்ட்ரக்சருக்கு நேர் எதிரான ஒரு ஐடியா. சரி, இப்போ 3வது சம்பவத்துக்கும் வருவோம். இது வெறும் ஒரு குணப்படுத்துதல் இல்ல, அது அவரோட அதிகாரத்தோட ஒரு பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த ஒரு அற்புதம் போதும் இயேசுவை ஏன் மக்கள் அவ்ளோ நேசிச்சாங்க, ஆனா அதிகாரத்துல இருந்தவங்க ஏன் அவரை அவ்ளோ வெறுத்தாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்க. அந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 2 பார்வையற்றவங்க, கூட்டம் அவங்கள அமைதியா இருக்க சொல்லுது. ஆனா அவங்க அதையெல்லாம் மீறி தங்களோட நம்பிக்கையோட சத்தமா கூப்பிடுறாங்க. அவங்களோட குரல் அந்த கூட்டத்தோட இரைச்சலையெல்லாம் தாண்டி இயேசுவோட காதுக்கு போய் சேருது. இயேசுவோட செயல் வெறும் அதிகாரத்தை காட்டுறதுக்காக இல்ல, அது ஆழமான இரக்கத்தால செய்யப்பட்டது. அவர் சும்மா அவங்க கண்ணை தொட்டு பார்வையை மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு அந்த சமூகத்துல ஒரு புது இடத்தையும் ஒரு புது வாழ்க்கையுமே கொடுத்தாரு. சோ இந்த அற்புதத்தோட விளைவு என்ன? மக்கள் மத்தியில அவருக்கு சப்போர்ட் பயங்கரமா ஏறிச்சு. அதே சமயம் தலைவர்களோட பயமும் கவலையும் இன்னும் அதிகமாச்சு. அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதமும் அவர் அந்த பெரிய மோதலை நோக்கி இன்னொரு படி கிட்ட கொண்டு போச்சு. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். முதல்ல ஒரு உவமை, அப்புறம் ஒரு தீர்க்கதரிசனம், இப்போ ஒரு அற்புதம். இது 3ம் சேர்ந்து எப்படி ஒரு தவிர்க்க முடியாத மோதலை உருவாக்குச்சு? இது யதார்த்தமா நடந்ததில்ல, இது நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஏன் எதிர்ப்பு இவ்வளவு தீவிரமாச்சு? சிம்பிளா சொல்லணும்னா, அவரோட போதனைகள் பழைய பழக்க வழக்கங்களை கேள்வி கேட்டுச்சு. சேவைதான் பெருமைன்னு சொன்னது அதிகாரத்துல இருந்தவங்களுக்கு பிடிக்கல. அவர் செஞ்ச அற்புதங்கள் பெரிய கூட்டத்தை அவர் பக்கம் இழுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அவரே தனக்கு நடக்கப் போற மரணத்தை பத்தி வெளிப்படையா சொன்னாரு. இதெல்லாம் தான் காரணம். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதிலிருந்து நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? பாருங்க, இந்த கதைகள் எல்லாம் வெறும் ஹிஸ்டரி மட்டும் இல்ல. இதுல நமக்கு தேவையான நிறைய பாடங்கள் இருக்கு.
முதல் பாடம் தெய்வீக கிருபை. அதாவது கடவுளோட தாராள குணம்ங்கிறது நாம யோசிக்கிற மாதிரி தகுதி நியாயம்ங்கிற கணக்குக்குள்ள அடங்காது. அது நம்ம ரூல்ஸ ஃபாலோ பண்றதில்ல. 2வது பாடம் உண்மையான பெருமைனா என்ன? எல்லாருமே பவரை தேடி ஓடுற அந்த உலகத்துல உண்மையான தலைமைங்கிறது பதவியில இல்ல சேவையில தான் இருக்குன்னு சொல்றது எவ்ளோ பெரிய புரட்சிகரமான கருத்து பாருங்க. 3வது பாடம் திட்டமிடப்பட்ட தியாகம். இயேசுப்பட்ட கஷ்டங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிஞ்சே வேணுனே ஏத்துக்கிட்ட ஒரு பயணம். அது ஒரு நோக்கமுள்ள செயல். 4வது பாடம் விசுவாசத்துக்கு கிடைக்கிற வெகுமதி. அந்த பார்வையற்றவங்கள மாதிரி விடாப்பிடியா ஒரு நம்பிக்கை வைக்கும்போது அதுக்கு நிச்சயம் ஒரு பதில் கிடைக்கும். அது இரக்கமாவும் செயலாவும் இருக்கும்னு இதை காட்டுது. இப்போ இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான பாடம், உண்மை அதிகாரத்தை எதிர்த்து நிக்கும்போது மோதல் வர்றதை தவிர்க்கவே முடியாது. உண்மை எப்போதுமே அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பயமுறுத்தலா தான் இருக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். பெருமைங்கிறது சேவையில தான் இருக்குன்னா, அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்துல உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு? இந்த 2000 வருஷம் பழமையான கதை இன்னைக்கு இருக்கிற நம்ம அதிகார கட்டமைப்பு பத்தி என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு நடந்த பாதையில் நம்பிக்கை ஒளி தெரிந்ததே, மக்கள் கூட்டம் வந்ததே, அன்பின் குரல் கேட்டதே. உலக ராஜ்யம் வேறல்ல, சேவைதான் பெரியதாம். முதலென்று நினைப்பவன் கடைசியில் நிற்பதாம். ராஜ்யம் வேற மாதிரி, அன்புதான் அதிகாரம், சேவைதான் வெற்றி, இயேசுவின் வழிதான் ஜெயம். திராட்சை தோட்ட வேலைக்காரர் அனைவருக்கும் ஒரே பலன், கடைசியில் வந்தாலும் கருணை தரும் தேவன். மனிதன் எண்ணம் வேறுதான், தேவன் எண்ணம் உயர்ந்தது. கருணை நிறைந்த ராஜ்யம் அன்பில் தான் வளர்ந்தது. ராஜ்யம் வேற மாதிரி, அன்புதான் அதிகாரம், சேவைதான் வெற்றி, இயேசுவின் வழிதான் ஜெயம். அன்புதான் அதிகாரம், சேவைதான் வெற்றி, இயேசுவின். எரிகோ பாதை முழங்குது, கருணை என்று கூப்பிடுது, கண் திறந்த ஒளி வந்தது, அர்த்தம்